பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் நான் உனக்காய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு புதிய பட்டணத்திற்கோ அல்லது ஒரு புதிய வழியிலே பிரயாணம் பண்ணும்போது நம் இருதயத்திலே ஒரு விதமான பயம் உண்டாயிருக்கும். காரணம், அந்த பாதை நம்மளை எங்கே கொண்டு போகிறது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அதே போலதான் இந்த உலக ஜீவியத்திலே நமக்கு எவ்வளவான சுகபோகம் ஆஸ்திகள் இருந்தாலும் நமக்கு கவலையும் நிச்சயமற்ற ஒரு நிலைமையும் நம்மளை உருக்கி கொண்டே இருக்கிறது. நம்மளோடு என்ன நடக்கும் என்பதை நம் ஜீவியத்திலே நாம் அறியாதிருக்கிறோம். இந்த ஜீவியத்திற்கு அப்புறம் மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறியாதிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மன வியாகுலத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்கொள்வோம்? பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த தவறாத சத்தியம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், உலக பிரகாரமான குழப்பத்திலிருந்து உண்மையும் நிச்சயமுமான நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் இருக்கிறது. காரணம், அவர்தான் உண்மையான தேவன். அவர் இல்லாமல் நம் இருதயம் எப்போதும் சமாதான அற்ற நிலைமையில் தான் இருக்கும். ஆனால் நாம் அந்த தேவனிடத்திலிருந்து எப்படி தூரமாயினோம்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறோம். நம்மளுடைய பிரயாசத்தின் மூலமாய் நாம் ஒருபோதும் தேவனோடு இணைய முடியாது. இந்த ஆதரவற்ற நிலைமையில இருந்த நமக்கு தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம் பாவ தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம் பாவ தண்டனையை அவர் நிறைவேற்றினார். அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் தேவனாய் இருந்ததினாலே மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உங்கள் மனம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை, நித்தியமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய இந்த ஆளுகையை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களா?